இப்ப நீங்க மாந்திரிகரா என்னென்ன பிரச்சனைகள் உங்கள தேடி வந்திருக்கு? நீங்க எதுக்கெல்லாம் தீர்வு குடுத்தீங்க? நான் அதிகமா சந்திக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை, கடன் தொந்தரவு பிரச்சனை, தொழில் முடக்கம், பொருளாதார முன்னேற்றம், வெளிநாடு யோகம், திருமண தடை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல பர்ட்டிகுலரா நம்ம அதிகமா சந்திக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை. ம், ம். இல்ல எந்த அளவுக்கு தீர்வு குடுத்தீங்க? அதனால யாராவது வந்து சொல்லியிருப்பாங்களா? இதனால நான் ரொம்ப தீர்வு அடைஞ்சேன் இத அப்படின்னு. போய் எப்படிங்க நானே என்னை பத்தி பெருமையா பீத்திக்க முடியுமா? நான் வர்றவங்கள எல்லாரையும் குணப்படுத்திருவேன். நான் கடவுளுக்கு நிகரானனா பிரச்சனை அப்படி அது வந்து நானா சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து பயனடைஞ்சவங்க கீழ கமெண்ட்ல சொன்னாங்கன்னா நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இன்னைக்கு 100 பேரை குணப்படுத்துறேன், நாளைக்கு 100 பேரை குணப்படுத்துறேன், நான் தொட்டா சரியாயிடும், நான் பார்த்தா சரியாயிடும், ஆகா ஊகான்னு அப்படியெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. என்என் சந்திரகுமார்ங்கிறது ஒரு தனி விஷயம். எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற விஷயம் தெரியும். எனக்கு மாந்திரிகம், தாந்திரிகம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மெடிடேஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பயிற்சியில வந்து உங்களுக்கு வேற வேற மாதிரி அவங்க பிரச்சனையை அவங்களே சரி செய்யறதுக்கு. இப்ப மாந்திரிகங்கிறது வந்து உங்க பிரச்சனையை நான் சரி செய்யறது. ம். தாந்திரிகங்கிறது உங்க பிரச்சனையை நீங்களே சரி செஞ்சுக்கிறது. ஓகே. சரிங்களா? இப்ப எல்லாராலையும் லட்சக்கணக்கிலேயோ இல்ல ஆயிரக்கணக்கிலேயோ வேற மாதிரி கொடுத்தெல்லாம் சரி பண்ணிக்க முடியாது. ம். தனக்குன்னு ஏதேனும் பயிற்சிகள் இருக்கா? விளக்கு போடுறது, கோயில்களுக்கு போறது, அன்னதானம் பண்றது, வஸ்திர தானம் பண்றது, செருப்பு தானம் பண்றது, குடத்தானம் பண்றது, பரிகாரங்கள் பண்றது, விரதம் இருக்கிறது. இதெல்லாம் தாந்திரிக முறையில வரும்.